सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय चानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओम विष्णु पदाय कृष्ण बस्ताय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीकृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते प्रणमामि हरिप्रिये। वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதம் நடுவில் கொஞ்ச நாள் இந்த இஸ்கான் பாகவதம் படிக்கிறத கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தோம். அது மறுபடியும் படிக்கலாம். ஏன்னா மூலப்பாராயணம் பண்ணுறோம். இன்னும் பல வேறு ஸ்மால் புக்ஸ்லாம் படித்து வெளியிட்டு இருந்தோம். அதனால் அந்தந்த வேலைகள் இருந்ததுனால இந்த பாகவதம் முழுசாக நம்மளால் படிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கல. ஆனாலும் அதையும் பார்த்து தான் ஆகணும் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்லோகம் வயம் துண வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யற்றுன்பதாம் ரசஜானாம் சுவாது சுவாது பதே பதே. முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? சாரி 19வது ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்தது கிருதவான் கிளவீர்யானி, அதுவும் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படியே ஓரளவு படிச்சும் போயிடலாம். கிருதவான் கிளவீர்யானி சஹராமன், இங்கே கர்மானின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. கீதா பிரசடிஷனில் பார்த்தா மூலப்பாராயண ஸ்லோகத்தில் கிருதவான் கிளவீர்யானி சஹராமினி கேசவா அதிமத்தியானி பகவான் கூட கபட மனுஷா அப்படின்னு வரும். இங்கே கிருதவான் கிள கர்மானி, பரவாயில்ல, எல்லாம் ஒரே இதுதான். சஹராமேன கேசவா அதிமத்தியானி பகவான் கூட கபட மானுஷா. மொழிபெயர்ப்பு. தன் சொரூபத்தை மறைத்து கொண்டு மனிதரை போல் நடித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமுடன் கூடி மனித சக்தியை மீறிய பல அற்புதங்களை செய்துள்ளார். நம்மளை மாதிரி மனுஷன் கிடையாது பகவான். மனுஷ செயல்களுக்கு மீறி, அதில்தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் கிருஷ்ணனுடைய செயல்களை பார்க்கும்போது தான். பிறக்கும்போதே தமத்புதம் பாலுகம் அம்புஜேக்ஷனம், அற்புதங்களை செய்தவர். அற்புதமாக பிறக்கும்போது அவதரிக்கும் போதே அற்புதமான அவதாரம் அது. சங்கு சக்கர கதாதாரியாக ஒரு குழந்தை அவதரிக்குமா 4 கைகளோட? அதுதான் தமத்புதம் பாலகம். அந்த பாலகம் அடைபட்ட குழந்தை வடிவத்தில் பகவான் வந்தது. சரி, பொருளை வழங்கியவர் ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய்.
முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மனித அல்லது மிருக உருவங்களை சில சமயங்களில் ஏற்கிறார். ஆமாம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் போன்றது. மிருக அவதாரம் வராகமூர்த்தி, நரசிம்ம அவதாரம். இப்போ ஜலஜந்துக்கள்னால் மீன் அவதாரம், கூர்ம அவதாரம், அது மாதிரி. சரி, ஏற்கிறார். ஆனால் அவர்களின் இயல்புகளை அவர் ஒருபோதும் ஏற்பதே இல்லை. அவர் பன்றியாக அவதாரம் எடுக்கிறதால பன்றியாக போயிடுறதில்ல, சிங்கமாக எடுக்கிறதால சிங்கமாக போயிடுறதில்ல. பகவானாக தான் இருக்கிறார். மனுஷனாக அவதாரம் எடுத்தாலும் மனுஷனாக போயிடுறதில்ல. இப்போ ராமவதாரம் மனுஷனாக போல பகவானாக இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆனால் அவர்களின் இயல்புகளை அவர் ஒருபொழுதும் ஏற்பதே இல்லை. அடுத்தது சொல்கிறார், தவத்தினாலும் துறவினாலும் மனிதன் கடவுளாகலாம் என்ற தத்துவம் குறிப்பாக இந்தியாவில் இன்று அதிகரித்துள்ளது. பகவான் ஸ்ரீ ராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆகியோர் பகவான்களே என்று வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளது முனிவர்களும் ரிஷிகளும் அறிந்துள்ளனர். சில பேர் என்ன பண்ணால், சன்னியாசம் வாங்கினவங்க கடவுளாக இல்லாம், அவதார புருஷனாக இல்லாம், தவத்தினர்கள் அவதார புருஷனாக இல்லாம், நீங்களே கடவுளாக இல்லாம், தவத்தினால் மனசு பக்குவமாக இருந்தால் மனுஷனே கடவுள் ஆகலாம் அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரங்கள் இந்தியாவில் அதிகமாக, ஆன்மீக நாடாகிய இந்தியாவில் அதிகமாக இது போல் அதிகரித்துள்ளது என்று. ஆனால் பகவான் ராமர்லாம் தவத்தினாலேயோ துறவினாலேயோ அவங்க பகவான்களாக ஆனது கிடையாது. இயற்கையாகவே பகவான் இறைவனாக வந்தார். யார்? ஸ்ரீராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆகியோரெல்லாம் பகவானே தான் வந்தார் என்று சாஸ்திரங்கள் தீர்மானமாக ஒத்துக்கொண்டவர்கள் தான் பகவானை ஏற்றுக்க முடியுமே தவிர மற்றவர்கள் யாரையும் பகவானை ஏற்ற முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர், ராமர், சைதன்ய மகாபிரபு போன்றவர்கள்லாம் பகவான் என்று எதில் சொல்லப்பட்டிருக்கு? வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளதை யார் சொல்கிறாங்க? முனிவர்களும் ரிஷிகளும் அறிந்துள்ளனர். தேவலர், ஹசிதர், வியாசர், வால்மீகி மகரிஷிகள்லாம் சொல்கிறாங்க. நாரதர் எல்லாரும் சொல்கிறாங்க. இதனால் யோக்கியமற்ற பல மனிதர்களும் தங்களது சொந்த அவதாரங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். யோகியமே இல்லாமல் தகுதியே இல்லாதவர்கள் தான் அவதாரம் அப்படின்னு தன்னை காமிச்சிட்டாங்க, விளம்பரம். இவ்வாறு கடவுளின் ஒரு அவதாரத்தை உண்டு பண்ணும் இம்முறை குறிப்பாக வங்காளத்தில் சாதாரண தொழிலாகி இருக்கிறது. பிரபலமான எந்த ஒரு மனிதரும் யோக சக்திகளால் சில மாயாஜால வித்தைகளை செய்து காட்டும்போது மக்கள் அவரை பரமபுருஷரின் ஒரு அவதாரமாக எண்ணுகின்றனர். ஒரு சின்ன மேஜிக் எதுனா பண்ணி காமிச்சிட்டா போதும், ஜாய சொல்வாங்க. அது மேஜிக்காரங்க சில பேர் சொல்கிறாங்க, காமிச்சது எங்களால் கூட இப்போ பண்ண முடியுங்க, அதனால் நாங்கள் அவதாரம் ஆகிட முடியுமா? சில பேருக்கு சித்துக்கள் கிடைக்கலாம் உண்மையிலே தபஸ்னால். ஆனால் பகவான் ஆகிட முடியாது. அதிசயங்களை பண்ணுறதுனால பகவான் ஆகிட முடியாது. அப்படி பண்ணுறது இருந்தால் கோவர்த்தனை உத்தாரணம் பண்ணார் இல்லையா, அது மாதிரி அதிசயம் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஏதோ சின்ன கொஞ்சம் சித்திகள் கிடச்சிச்சுன்னா அவர்கள் கையில் எதனா ஒரு அதிசயம் பண்ணாங்கன்னா ஆமாம்பா ஒரு பகவான் பாவர் அப்படின்னு. அப்படி கிடையாது. அதனால் இப்போ இவ்வாறு கடவுளின் ஒரு அவதாரத்தை உண்டு பண்ணும் முறை குறிப்பாக வங்காளத்தில் சாதாரண தொழிலாகி இருக்கிறது. பிரபலமான எந்த ஒரு மனிதரும் யோக சக்திகளால் சில மாயாஜால அந்த யோக சக்திகளால் கொஞ்சம் சித்திகளால் அஷ்டமா சித்திகள் கூட முழுசாக யாரும் இன்றைக்கி பெறதில்லை. ஏதோ சின்ன சின்ன சித்திகள் ஏற்படுது, அதுக்கே ஓஹோன்றோம். கலியுகம் அந்த இடத்துல அந்தளவுக்கு அஷ்டமா சித்திகள் பெற அளவுக்கு தூயதாக இல்லை. அது இந்த தபசு, தியானம் போன்ற முறைகள்லாம் கலியுகத்தில் மங்கி போயிடும். அவைகள்லாம் அந்த தபசுனால் தியானத்தை கிடைக்கக்கூடிய அஷ்டமா சித்திகள் கூட இன்றைக்கி பரிபூர்ணமாக யார் இடத்துலையும் காணப்படலை, எந்த சாமியார் இடத்துலையும். ஏன்னா முடியாது. ஏன்னா அவ்வளோ தோஷ நிதேராஜன், அவ்வளோ தோஷங்கள் நிறைஞ்சதுனால இந்த அஷ்டமா சித்திகள் பெறத்துக்கே ரொம்ப கஷ்டப்படணும். கடினமாக தியான யோகம், அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணணும். அதுலாம் யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சி பர்ஃபெக்டாக பண்ணவங்களுக்கு தான் அந்த அஷ்டமா சித்திகள் கூட கைகூடும். அதில் ஏதோ ஓரளவுக்கு ப்யூரிஃபை ஆகி பக்குவம் அடைஞ்சவங்க கொஞ்சம் அந்த சில சித்திகள் பெறுறாங்க. அது லைட்டாக, அது சில பேரில்
கொஞ்ச நாள் முன்னாடி சில மகாத்மா கூடத்தில் பார்த்துருவோம். ஆனால் பரிபூர்ணமாக அஷ்டமா சித்திகளும் கை கொண்டவங்க யாரும் கிடையாது. 8 விதமான சித்திகளும் பரகாய பிரவேசம், அது கூடு விட்டு கூடு பாயிறது, தூரத்தில் இருக்கிற விஷயங்கள் உட்காந்த இடத்துல பார்க்குறது, இங்கே உட்காந்துன்னே இன்னொரு இடத்துல போய் அங்கே லெக்சர் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே தியானத்தில் இருப்பார். அது எப்படின்னா வேற ஒரு உருவத்தில் போக முடியும் அவங்களால. அது மாதிரிலாம் பெரிய விஷயத்தெல்லாம் அப்போ ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு போகிறது, இந்த பூலோகத்துலேருந்துனே எல்லா லோகத்துக்கும் போக முடியும். பிரம்மலோகம், சித்தலோகம், சரணம், எல்லா லோகத்தில் போய் அங்கே போய் பிரம்மதேவர் கையில் சேகன் குத்துட்டு வந்துடுவார். சேகன் குத்துட்டு நல்லா பேசிட்டு வர முடியும். அது சித்த புருஷர்களுக்கு சாத்தியம். ஆனால் நம்மளுக்கு சாத்தியம் இல்லை. இன்னும் நிறைய சில சித்திகள்லாம் இருக்குது. நம்ம அஷ்டமா சித்திகள்னு 8 விதமான சித்தி தான் சொல்கிறோம். இன்னும் பாகவதத்தில் 11 ஸ்கந்தத்தில் 16 விதமான சித்திகள் டபுள் மடங்காக சொல்லியிருக்கு. இன்னும் பல விதமான சித்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் கலியுகத்தில் தபசுனால, யோகத்தினால, சமாதினால் அடையணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ தோஷங்கள் நிறைஞ்ச இந்த கலியுகத்தில் அப்படி பியூரிஃபையாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து, யமநியமங்களை கடைப்பிடித்து அந்த நிலை அடையிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற யோகிகளுக்கு கூட அந்த அஷ்டமா சித்திகள் கூட கிடையாது. சும்மா 2-3 சித்தி வச்சுட்டு அதை வச்சு நல்லா பிழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. 4 பேர் ஏமாற்றிக்கிட்டு மக்களை எங்களை சித்தி அடிச்சிட்டு நாங்களே அவதார புருஷர்கள் அப்படின்ற அளவுக்கு சில பேர் நம்ம நிறைய, அதாவது மக்கள் ஏமாறதை நம்ம பார்க்குறோம். மீடியாவிலலாம் கூட பார்த்தா அவர்களெலாம் இது மாதிரி தங்களை அவதார புருஷர்களாக மக்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே வருது, நிறைய நியூஸ் வருது இல்லையா? பார்க்குறோம், நம்மளே பார்க்குறோம். இது பிரபுபாதா காலத்துலேயே இருந்திருக்கு. வங்காளத்தில், பெங்காலில் அது மாதிரி இருந்திருக்குதுலாம் சொல்கிறார். அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போயே தினமும் ஒரு அவதார புருஷன் தோன்றுவாங்களாம். வேறு இடத்துல சொல்கிறார் பிரபுபாதா. இது மாதிரிலாம் மோசங்கள் நிறைய நடக்குது. அது மாதிரி ஆனால் ஏமாறதுக்கு ஜனங்க இருக்கிறதுனால தான் இவர்களெல்லாம் இந்த ஆட்டம் போடுறதுக்கு காரணம். அதுவும் ஸ்திரீகள் பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க, தங்களையே அப்படியே அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த என் குருநாதர் தான் எல்லாமே அப்படின்ட்டு, அவர் தான் பகவான், பகவானுடைய அவதாரம் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு சென்டிமெண்ட்டு பர்சன் யாருன்னா ஸ்திரீகள் தான். உடனே அப்படியே நம்பிடுவாங்க. நம்பிட்டு நிறைய பேர் ஏமாந்த போது ஸ்திரீகள் தான் இது மாதிரி அவதார புருஷர்களாக சில சாமியார் இடத்துல போய் போலி அவதாரங்களை ஏமாறுந்தது. அவளுக்கு காமிக்கிற சின்ன சித்துக்களை வச்சுட்டு இன்னும் இதோட பயங்கரமான சித்துக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் கூட அவர்கள் பகவான் இல்லை. இப்போ அகஸ்தியர் சித்தர்களுக்குள் முதன்மையானவர். அகஸ்தியர் பண்ணாத சித்துக்களா? கடலையே குடிச்சிட்டாருங்க உள்ளங்கையில் வச்சு. வாதாபி இல்வன ஆடுகளாகி வந்தப்போ அவர்கள் அப்படியே ஜீர்ணம் பண்ணிட்டார். மேரு மந்திரத்தை இது விந்திய பருவத்தியா அது அதாவது என்ன சொல்கிறது, அதை வளர விடாதபடி பண்ணிட்டார். இது மாதிரி பல அதிசயங்கள். விஸ்வாமுத்திரர் தனி உலகத்தையே சிருஷ்டி பண்ணார். அது மாதிரி சத்தியமாக சொல்லுங்கள், இன்றைக்கி அது மாதிரி சித்த புருஷர்கள் இருக்கிறாங்களா தனி உலகத்தையே சிருஷ்டி பண்ணுற அளவுக்கு? ஆனாலும் விஸ்வாமுத்திரர் பகவான் யாருமே சொல்லலை. விஸ்வாமுத்திரரே சொல்லலை, வசிஷ்டர் சொல்லலை. அவர்கள் பிரம்ம ரிஷிகள்னு சொன்னாங்க. அவர் தான் விஸ்வாமுத்திரர் தனி சொர்க்கலோகத்தையே சிருஷ்டி, திரிசங்குக்குன்னு ஒரு சொர்க்கலோகத்தையே சிருஷ்டி பண்ணி நட்சத்திரங்கள்லாம் படைத்தார், தேவரெல்லாம் படைத்தார். தனி ஒரு ஜீவன்கள்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தினா யாருக்கு? பிரம்மதேவருக்கு தான் இருக்குது. அந்த சக்தி ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமானா அந்தளவுக்கு சித்திகள் பெற்ற, தபஸில் சித்தி பெற்றவங்களுக்கு சாத்தியம். வசிஷ்டர் பல விஷயங்களை சாதித்தார், விஸ்வாமுத்திரர் பல விஷயம் சாதித்தார், அகஸ்தியர் பெரிய பெரிய சாதனைகள் சாதித்தார். கடலையே உள்ளங்கையில் குடிக்க முடியுமா? குடிச்சிட்டார். ஜன்ஹு மகரிஷி கங்கையை சுவாகா பண்ணிட்டார், அவன் காது வழியாக விட்டார். இது மாதிரி சித்திகள் அதான் சொல்கிறேன், இதோட பெரிய பெரிய சித்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த அல்ப சித்தி சும்மா கையில் நான் இது வர வைக்கிறேன், அது வைக்கிறேன், திருநூறு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆகா ஊன்றோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் கடுகளவு. இதை விட மலையளவு சித்திகள்லாம் இருக்குது. அந்த சித்திகள்லாம் கைவர பெற்றாங்கன்னா அவ்வளோதான், இவங்களை பிடிக்க முடியாது. பகவானே வந்தால் கூட பகவான் இது பவுண்டருக்கு வாசுதேவன் சொன்னானே, நீ பகவான் இல்லை நான் தான் பகவான், அது மாதிரி அந்த நிலைக்கு போயிடுவாங்க இன்றைக்கி. அதனால தான் கலியுகத்தில் அந்த சக்தியை பகவானை சில மனிதர்களுக்கு என்ன தான் யோகம் பண்ணாலும், எவ்வளோ தான் மூச்சு அடக்கி கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு இந்த சித்திகளை பகவான் கொடுக்கறதில்ல.
ஏன்னா கொஞ்சம் சித்திகள் வந்தாவே நான் அவதார புருஷன் சொல்லிடுறேன். இன்னும் பெரிய பெரிய சித்திகள்லாம் கொடுத்தா அவ்வளோதான். நீங்கள் நிச்சயமாக உடம்பு சிறுக்கிறது, பெருக்கிறது இதெல்லாம் ஆஞ்சநேயர் பண்ணார் ராமாயண காலத்தில். அவருக்கு அந்த சித்திகள் இருந்தது. சின்னது ஈ அளவு மாறிடுவார், திடீர்னு பார்த்தா மலையளவு மாறிடுவார். அந்த சித்திகள் ஆஞ்சநேய சுவாமின்னு அவர் ராமநாமம் சொன்னார். நாமத்தினால சாத்தியம். நீ அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணணுன்னா அவிபக்வ கஷாயனம் துர்தர்சோகம் குயோகினா. கலியுகத்துக்கு இது சாத்தியம் இல்லாத ஒரு தர்மம் என்னன்னா தியானம், ஞான விசாரம் பண்ணுறது. இதெல்லாம் பக்தி தான் சாத்தியம். பக்தினால் அடையலாம், ஆனால் அது பக்தி ஆகாது. அந்த சித்திகளுக்கு ஆசைப்படுறவன் பக்தனாக இருக்க மாட்டான். ஆனால் பகவான் நாமத்தினால் அடையலாம், பகவான் நாமத்தினால் அடைஞ்சிருக்க முடியும். ஆனாலும் பகவான் என்ன பண்ணுறான், அந்த அதிகமாக நாம சொல்கிறவங்களுக்கு பக்தி தான் கொடுக்குறானே தவிர சித்திகளை கொடுக்கறதில்லை சில பேருக்கு. ஆனால் சித்திகள் இருந்தாலும் சில மகாத்மாக்கள் பயன்படுத்துறதில்லை. அதுக்காக எல்லா சித்திகளையும் கொடுத்ததில்லை. எல்லா சித்திகளையும் அவங்க கேட்டாங்கன்னா பகவான் கொடுப்பான், ஆனால் அவர்கள் கேட்கறதில்லை. பக்தர்கள் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக உண்மையான பக்தர்கள், அந்த உண்மையான பக்தர்களுக்கு எல்லா சித்திகளையும் கொடுப்பான், ஆனால் அவர்கள் கேட்க மாட்டாங்க, அதை அவங்க பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஆனால் சாமியை பயன்படுத்தணும்னு பகவானுக்கு தோன்றுச்சுன்னா அதை பயன்படுத்தும்படி பகவான் செய்வான். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அதனால் அவங்க பெரிய மிராக்கிள் பண்ண முடியும். அதனால் கலியுகத்தில் பக்தி வழியும் நாம சங்கீர்த்தன வழியத்தில் சாத்தியம் இந்த அஷ்டமாசத்தில் பெற முடியும். ஆனால் அந்த நாமாவை சொல்ல 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 உங்களுக்கு அதில் ஆசை உண்டாகாது, பகவான் பக்தியில் தான் ஆசை உண்டாகும். ஏன்னா மனசு சுத்தமாகிடுதில்ல. சுத்தமான மனசில் ஆசை எங்கேருந்து வராது. அதனால் இப்போ விஸ்வாமுத்திரர் நம்ம சொன்னோம், தெற்கில் தனியே சொர்க்கலோகத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டார் திரிசங்குவுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் பல சித்திகள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க திடீர்னு பறவைகளாக மாறி ஆகாசத்தில் பறந்துன்னு இருப்பாங்க. விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர் போன்றவங்களாம் இதெல்லாம் விளையாட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள். அப்படியேப்பட்ட பிரம்ம ரிஷிகள் அது அந்த காலத்தில் சாத்தியமாச்சு. இன்னைக்கு கலிகாலத்தில் நானும் ஒரு தனி உலகத்தை சிருஷ்டி பண்ணுறேன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சும்மா இந்த ஆசைகளை வளர்த்துக்கிறது பிரயோஜனம் இல்லை. மகான்கள் காட்டிய வழிபடி போகிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் இங்கே சொல்கிறேன். அதனால் அது மாதிரி ஆட்கள் இடத்துல சின்ன சின்ன ஒரு அதிசயங்களை பண்ணுறதை வச்சு பெருசாக நம்ம ஆகாவோன்னு அவர் இடத்துல போய் அவதார புருஷன் சொல்லி ஏமாறக்கூடாது. அது மாதிரி சாமியார் இடத்துல அதுதான் இங்கே சொல்கிறார். இதனால் யோக்கியமற்ற பல மனிதர்களும் தங்களது சொந்த அவதாரங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். இவ்வாறு கடவுளின் ஒரு அவதாரத்தை உண்டு பண்ணும் முறை குறிப்பாக வங்காளத்தில் சாதாரண தொழிலாகி இருக்கிறது. அது ஒரு தொழிலாகவே செய்கிறாங்களாம், நல்லா சம்பாதிக்கிறதுக்கு மக்களை ஏமாற்றி. பிரபலமான எந்த ஒரு மனிதரும் யோக சக்தியினால் சில மாயாஜல வித்தைகளை செய்து காட்டும் போது அதுதான் கொஞ்சம் சின்ன ஒரு அதிசயத்தை பண்ணோடனே ஆஹா இவர் தான் உண்மையான இறைவன் அப்படின்ட்டு ஆயிடுறாங்க. சில மாயாஜல வித்தைகளை செய்து காட்டும்போது மக்கள் அவரை பரமபுருஷன் ஒரு அவதாரமாக எண்ணுகின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்வகையை சேர்ந்த ஒரு அவதாரம் அல்ல. அதுதான் கிருதவான் கில வீரியானி சக ராமேன கேசவா அதிமர்த்தியானி மனுஷ செயல்கள் மீறிய செயல்கள் பகவான் கூடகா பகவான் அவர் பகவான் கூடகா கபட மனுஷா தன் பகவானுடைய அந்த சக்திகளை மறைத்து கொண்டு சாதாரண மனுஷன் மாதிரி கபட மனுஷனா இங்கே நடமாடினார் உலகத்தில். ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்வகையை சேர்ந்த ஒரு அவதாரம் அல்ல. அவர் உண்மையான பரமபுருஷராக இருந்தார், பகவானாக இருந்தார். அவர் தமது தாயார் முன் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவாக தோன்றினார் இல்லையா? சதுர்புஜ சேவையார் தேவிக்கு முன்னாடி சிறையில். பின்னர் தாயாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு மனித குழந்தையாக மாறினார். கம்சன் பார்த்துடக்கூடாது, நீ 2 கைகள் உள்ள மனுஷனாக மாறிடு அப்படின்னு சொன்ன உடனே 2 கைகள் உள்ள மனுஷனாக மாறிட்டார். அதன் பிறகு அவர் உடனே தனது தாயை திறந்து கோகுலத்தில் உள்ள மற்றொரு பக்தரை தேடி சென்றார். யார்? நந்தபாபா யசோதையை தேடி போயிட்டார். எல்லாம் பகவான் சங்கல்பத்தின்படி வசுதேவர் கொண்டு போய் விட்டார் கோகுலத்தில் இல்லையா? பாகம் அங்கு நந்த மகாராஜரும் யசோதா மாதாவும் அவரை மகனாக ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பாக்கியம் பாருங்கள். சாதாரண குழந்தையாக மாறினார். இதே சங்கசக்கர கதாதாரியாக இருந்தால் லீலைகள் பண்ண முடியுமா? 2 கை உள்ள மனுஷனாக இருந்தால் தான் லீலைகள் பண்ண முடியும். அதே போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவரான ஸ்ரீ பலதேவரும்
ஸ்ரீ வசுதேவர் மற்றொரு மனைவிக்கு பிறந்த ஒரு மனித குழந்தையாகவே கருதப்பட்டார். அதாவது ரோஹிணி தேவி. ரோஹிணி தேவிக்கு அதே பகவான் தான் 2 அவதாரம். பலராமரும் பகவானுடைய அவதாரம் தான், கிருஷ்ணரும் பகவான் தான். அதனால் பலதேவரும் அந்த தெய்வீக சக்தி படைத்தவர். ஏன்னா ஆதிசேஷன் அவர். ஸ்ரீ வசுதேவர் மற்றொரு மனைவிக்கு பிறந்த ஒரு மனித குழந்தையாகவே கருதப்பட்டார் ரோஹிணி தேவிக்கு. தமது பிறவி மற்றும் செயல்கள் ஆகியவை எல்லாம் தெய்வீகமானவை. ஜென்மகர்மச்ச மே திவ்யம். தன்னுடைய பிறவிகள், தன்னுடைய செயல்கள் எல்லாமே தெய்வீகமானவை, பௌதிகமானது கிடையாது. நம்மள மாதிரி மனுஷ செயல்கள் கிடையாது. அதிமர்த்தியானி, மனுஷர்களுக்கு மீறிய தெய்வீக செயல் படைத்தவை அவை. அவரின் தெய்வீகத்தன்மையை அறியும் பேரதிர்ஷ்டம் உள்ளவர் உடனே முக்தி பெற்று பகவான் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்ல. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அதை தெரிந்து கொண்டாலே நாமெல்லாம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சுவர்ஜனா, மறு ஜென்மா இல்லாத நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படுகிறார்களாம், பகவான் அடைஞ்சிடறாங்களாம். அதெல்லாம் பேரதிர்ஷ்டம் உள்ளவர் உடனே முக்தி பெற்ற பகவான் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்ல தகுதி உடையவர் ஆகின்றார் என்றும் பகவத்கீதையில் பகவான் கூறியுள்ளார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தெய்வீகத்தன்மை கொண்ட பிறவி மற்றும் செயல்கள் ஆகியவற்றில் அறிவு ஒன்று மட்டுமே முக்தி அடைய போதுமானதாகும். அவர் தெய்வீகமானவர்கள் என்ற அந்த நினைவு, அந்த ஞானம் மட்டும் போதுமா, ஈஸியாக பகவான் அஞ்சிடலாமா. பகவான் பௌதிகமானவர் இல்லை, பகவான் தான். அவருடைய பிறப்பும் தெய்வீகமானது, அவருடைய செயல்கள் தெய்வீகமானது தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்குது பற்றியா, இதுவே மோட்சத்துக்கு போதுமானதான். ஆமாம். ஏவம் யோ வேத்தி தத்துவதா, உள்ளது உள்ளபடி என் ஸ்வரூபத்தை கிருஷ்ணர் யாருன்னு, கிருஷ்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. அதான் மெயின். அவர் பிறப்பையோ செயல்களையோ பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக தான் பகவானுடைய லீலைகளை பற்றி கானம் பண்ணணும், பகவான் அவதார கதைகளை பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது தெரிஞ்சுக்கிறதுனாலே நம்ம மோட்சத்துக்கு போயிடுறோம். அதுதான் எங்கள் சொல்கிறார். அந்த செயல்கள், பிறவி மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் அறிவு ஒன்று மட்டுமே முக்தி அடைய போதுமானதாகும் அப்படின்றதுங்க. பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களில் பகவான் தெய்வீகத்தன்மை விளக்கப்பட்டுள்ளது. 9 காண்டங்கள் அவதாரங்கள். 10வது காண்டத்தில் அவரது அந்தரங்க லீலைகள் விளக்கப்பட்டுள்ளன. அதுதான் கிருஷ்ணன் கோலோகத்தில் என்ன லீலைகள் பண்ணுறாரோ அந்த லீலைகளை இங்கே பிரகடனப்படுத்தி காட்டினார் பிருந்தாவனத்தில். இதெல்லாம் கோலோகத்தில் நடக்கக்கூடிய அந்தரங்க லீலைகள். இந்த ராசலீலை, புரியுதுங்களா, நவநீத லீலை, இதெல்லாம் பார்த்தா எல்லாமே கோலோகத்தில் அசுரர்கள்லாம் இருக்கலாம். அசுரர்கள்லாம் கிடையாது. அசுரர்கள்லாம் வதம் பண்ணுறது தன்னுடைய விஷ்ணுடைய அம்சத்தினால. பகவான் கிருஷ்ணனாக பண்ணக்கூடிய லீலைகள்லாம் இந்த வேணுகானம் பண்ணுறது, வேணுகானத்தில் எல்லாரையும் ரமிக்கும்படி செய்கிறது, அதே சமயத்தில் எல்லாருக்கும் ரம்யமாக இருக்குது ஷியாம சுந்தரனாக. நவநீத லீலைகள் பண்ணுறது யசோத இடத்துல, அப்புறம் ராசலீலைகள் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்னா கோலோகத்தில் நித்தியமாக நடக்கக்கூடிய லீலைகள். இதெல்லாம் மனசு ரம்யமாக இருக்கக்கூடியது, புரியுதுங்களா. இதெல்லாம் இந்த அந்தரங்கமான லீலைகள்லாம் இங்கே வெளிப்படுத்தி காட்டியிருக்கார் பூலோகத்தில். இது கோலோகத்தில் நித்தியமாக நடக்கக்கூடியதுதான். அதான் இங்கே சொல்கிறார். 10வது காண்டத்தில் அவரது அந்தரங்க லீலைகள் விளக்கப்பட்டுள்ளன. இந்நூலை ஒருவர் தொடர்ந்து படிக்கும்போது இவையெல்லாம் தானாக புலப்படும். படிக்கும்போது பகவான் தமது தாயாரின் மடியிலிருந்து, அதாவது என்ன சொன்னாரிங்க, பகவான் கூட கபட மானுஷா. ஆனால் வந்தது யார்? பகவான் தன்னை மறைச்சின்றார். இது சாதாரண லீலை, ஒரு காதலிகள் நடந்த லீலை மாதிரி காண்பிச்சார், கபட மானுஷன். ஆனால் இதெல்லாம் தெய்வீகமான லீலைகள் அரங்கேற்றமாகி கொண்டு இருக்கிறது எங்கள் கோலோக பிருந்தாவனத்தில். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்நூலை ஒருவர் தொடர்ந்து படிக்கும்போது இவையெல்லாம் தானாக புலப்படும். பகவான் தமது தாயாரின் மடியிலிருந்தே, அதாவது இந்த பாகவதம் இந்த நூலை தொடர்ந்து படிக்கும்போது தானாக புலப்படுன்றது ஓகே. ஆனால் எந்த புஸ்தகம் படிக்கணும்? இஸ்கான் புஸ்தகம் படித்தா தான் புரியும். நீ வேறு ஏதோ வியாக்கியானம் பண்ணிவிட்டு இதை பண்ணி, அதுக்கு கிருஷ்ண பக்தியே இல்லாதவங்க, அவர் சிவபக்தர்களாக இருப்பாங்க, இல்லை அத்வைதிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு போடுற புஸ்தகத்தை படித்தா நம்மளுக்கு இது புரியாது.
இது கிருஷ்ணனுடைய கதை இல்லை பாகவத புராணம். அப்போ கிருஷ்ண பக்தர்கள் வாக்கள் தான் கேட்கணும். அதுவும் கிருஷ்ண பக்தியை ஸ்ட்ராங்காக உறுதியாக குருஷிட பரம்பரையாக பெற்ற குரல்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் போட்ட புஸ்தகம் இந்த இஸ்கான் புஸ்தகத்தை படிக்கும்போது தான் நம்ம தொடர்ந்து மேலே மேலே இந்த விஷயங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை, அந்தரங்க லீலைகளுடைய ரகசியங்களை, பகவத் விஷயங்களை நிறைய தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தான் இந்த நூல்லன்றது இஸ்கான் பாகவதத்தில் படிக்கும்போது தான் உனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். வேறு ஏதோ இப்போ பாகவதத்தில் படிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அங்கெல்லாம் இருக்காது இதனுடைய ரகசியங்கள்லாம். இப்போ படிப்படியாக பிரபுபாதங்க விளக்கின்றே போவார் அழகாக. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வந்தால் போதும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெளிவாகும். சரி, ஓகே. அதனால் இந்நூலை ஒருவர் தொடர்ந்து படிக்கும்போது இவையெல்லாம் தானாக புலப்படும். பகவான் தமது தாயாரின் மடியிலிருந்தே தமது தெய்வீக தன்மையை காட்டியிருக்கிறார். அம்மா மடி மேலே பால் கொடுத்துன்னு இருக்கும்போது அவன் வாயை திறந்து பார்த்தா வாயில் உலகங்கள்லாம் காட்டியிருக்கார். மிருதபக்ஷன் லீலை இல்லை, மண்ணை சாப்பிட்ட போது வாயில் உலகம் காட்டினா அது கிடையாது. மடியில் பார்த்துக்கும்போது பால் குத்தும்போதே திறந்து பார்த்தா வாயை திறந்து வாயில் உலகங்கள்லாம் காட்டுறாரு. திடீர்னு அம்மா ஆச்சரியப்பட்டா, இது என்ன ஈஸ்வரத்தன்மை குழந்தையாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் மாயில் மறைச்சிடுவார் எல்லாத்தையும். இது மாதிரி அடிக்கடி தெய்வீக நிலையை உடந்துருவா யார் யசோதை. அடுத்த நிமிஷம் என்னென்னா தாயாக மாறிடுவா. எல்லாம் பகவானுடைய மாயா லீலைகள். இது மாதிரிலாம் வித்தியாசமாக பண்ணுவார் பகவான். தமது தெய்வீக தன்மையெல்லாம் காட்டியிருக்கிறார் என்பதை இங்கு குறிப்பிடுவது முக்கியமாகும். ஏன்னா அவரது செயல்கள் எல்லாம் அதிமர்த்தியானி செயல்கள் எல்லாம் அமானுஷ்யமானவை ஆகும். 7 வயதில் அவர் கோவர்த்தன மலையை தூக்கினார். சாதாரண விஷயமா 7 வயசு பையன் கோவர்த்தன மலை தூக்க முடியுமா? ஒரு மலையே தூக்க முடியும். அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்க அவர் மனுஷன் இல்லைன்னு. அவர் பரமபுருஷ பகவான் தான் என்பதை இச்செயல்கள் எல்லாம் நிரூபிக்கின்றன. சரி, சித்த புருஷர்கள் சொல்கிறீங்க, ஒரு சாமியார் அப்போ தூக்க சொல்லலாம் பார்க்கலாம் மலையை. இன்றைக்கி இருக்கிற சாமியார் நான் பகவான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பகவான் அவதாரம் சொல்கிறீங்கல்ல, இந்த கோவர்த்தன மலையை இல்லை சாதாரண எந்த ஒரு மலை தூக்க சொல்லலாம் பார்க்கலாம். திருப்பதி மலையை தூக்கி சொல்லலாம் பார்க்கலாம். ஒரு கல்லை கூட தூக்க முடியாது, விரல் ஒன்றிடும். அப்படின்னும்போது இதெல்லாம் இவரெல்லாம் போய் அவதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு நாமளே ஏமாற்றிக்கிறோம் போல. அதுதான் அவர் பரமபுருஷ பகவான் தான் என்பதை இச்செயல்கள் எல்லாம் நிரூபிக்கின்றன. யார் பகவான் பண்ணது. இருப்பினும் அவரது மாயத்திரையின் காரணமாக அவரை ஒரு சாதாரண மனித குழந்தையாகவே அவரது தாயும் தந்தையும் கூடக கபட மானுஷாக பலராமரும் கிருஷ்ணரும் அதான் சக ராமேன கேசவகா இது மாதிரி நாடகம் நடித்தார்கள். மற்ற உறவினர்களும் எப்பொழுதும் எண்ணினர் எதை சாதாரண குழந்தையாக நினச்சாங்க. அப்போ தான் லீலைகள் பண்ண முடியும். சில அற்புதமான செயல்களை அவர் செய்து காட்டும் பொழுதெல்லாம் தாயும் தந்தையும் மற்ற உறவினர்களும் எப்பொழுதும் எண்ணினர். சில அற்புதமான செயல்களை அவர் செய்து காட்டும் பொழுதெல்லாம் தாயும் தந்தையும் அவற்றை வேறொரு முறையில் புரிந்து கொண்டனர். ஏதோ நம்ம குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சாங்களே தவிர பகவானாக தோணலை. கொஞ்சம் தெய்வீக சக்தி படைத்த குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு நினச்சாங்களா, அவ்வளோதான். வேறொரு முறையில் புரிந்து கொண்டனர். மேலும் தங்களது மகனிடமிருந்து உறுதியான பெற்றோர் பாசத்தில் அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் ஈஸ்வர லீலைகள் புரிந்தாலும் பகாசுரனை வதம் பண்ணார், அகாசுரனை வதம், புதன மோட்சம் எல்லாம் பார்த்தா கூட அவர் அதில் சந்தோஷம் அடையலை. அது ஏதோ சக்தி படைத்த குழந்தையாக இருந்தோம் குழந்தை அப்படி. ஆனால் கிருஷ்ணனிடத்தில் உள்ள ஆகர்ஷணம், அவருடைய லீலைகள், அந்த குறும்புத்தனங்கள், அதில் தான் ரொம்ப ரமிச்சாங்களாம் யசோதையும் நந்தபாபாவும். அதுதான் ரொம்ப அந்த என்ன தான் நீ பகவானாகவே தன்னை காண்பிச்சாலும் அதில் மனசு ரமிக்காது. பக்தர்களுக்கு அதில் மனசு ரமிக்காது. அவர்களுக்கு எதில் ரமிக்குன்னா பகவானாகவே காண்பிச்சா கூட ரமிக்காது. வாயில் உலகங்கள் காட்டணும். அதை விட அவர்கள் சந்தோஷப்படுறதுனா கிருஷ்ணனுடைய குறும்புத்தனங்களில் தான் சந்தோஷம். தன் பிள்ளையாக இருக்கிறது தான் அந்த பாசம் காட்டுறது தான் அதிகமான சந்தோஷம் அடைகிறார்கள் அவர்கள். அதான் இங்கே அழகாக சொல்கிறாருங்க. தாயும் தந்தையும் அவற்றை மேலும் தங்களது மகளிடமிருந்த உறுதியான பெற்றோர் பாசத்தில் அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இருந்தனர். அதுதான் வாத்சல்ய பாவத்தில் தான் அதிகமான ஆனந்தம் பெற்றவர்களாக. இவ்வாறாக அவர் ஒரு மனிதரை போல் காணப்பட்ட போதிலும் உண்மையில் அவர்தான் சர்வ சக்தி படைத்த பரமபுருஷ பகவான் என்று நைமிஷாரண்ய முனிவர்கள் விவரிக்கின்றனர். இப்படிப்பட்ட பக்தர்கள் கையில் தான் பாகவதம் சொல்லணும்.
இவர்கள் கேட்குற கேள்வியிலேருந்தே தெரியுது இவர்கள் எவ்வளோ பேர் சிறந்த பக்தர்கள்னு. நம்ம கேட்குறவங்க வந்து ஒன்றும் தெரியாதோன்னு நினச்சிடக்கூடாது. சௌனகாதி மகரிஷி வந்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிறந்த ஞானியாம், சிறந்த கர்மானுஷ்டான செய்யறதுல சிறந்த தர்மாத்மா, அதே சமயத்தில் சிறந்த பாகவதர். அப்படிப்பட்ட பக்தராம் சௌனகர் மகரிஷி. அவருடைய தலைமையில் உள்ள ரிஷிகள் எல்லாமே சிறந்த ஞானம் பெற்றவர்கள். ஏற்கனவே நிறைய புராணங்கள் கேட்டவர்கள், பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அது தெரிஞ்சு அதனுடைய மகிமை தெரிஞ்சதுனால்தான் வயம் துணை வித்ருப்பியாம உத்தம ஸ்லோகம். எங்களுக்கு கேட்டது போதலை, திருப்தி அடையலை, சுவாது பதே இன்னும் அதிகமாக கேட்கணும் ஆசை எங்களுக்கு உண்டாகுது அப்படின்னு சௌனகாதி மகரிஷிகள் சொன்னாங்க. அதனால்தான் அவர்கள் வந்து பகவானுடைய பெருமைகளை, பலதேவருடைய பெருமைகளை இந்த அளவு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு சொல்கிற போது சூதருக்கு ஆசையாக இருக்கும் சொல்கிறதுக்கு. அதே மாதிரி பரிசுத்து வந்து அப்படிப்பட்ட பரம பாகவதன். அவருக்கு பாகவதம் சொல்லிக்கணும்னா சுகாச்சார ஆசையாக சொல்கிறார் இல்லையா, அதான் உண்மையான பக்தி லட்சணம். பக்தர்கள் வாக்கில் அதாவது பக்தர்களுக்கு சொல்லும்பொழுது அவர்கள் ரசித்து கேட்கும்பொழுது சொல்கிறவங்களுக்கு ஆர்வம் இன்னும் அதிக பிச்சுண்டு வரும் இல்லையா. அதனால தான் இங்கே சௌனகாதி மகரிஷிகள் கேள்வியிலேயே பார்த்தா பகவான் சாதாரண அதிமர்த்தியானி, மனுஷர்கள் மீறிய செயல்கள் செய்தாரே அவர் யார், கிருஷ்ணனும் பலராமனும். அப்போ அது எப்படி கபட மனுஷன் அடித்தார், அவருடைய அந்த லீலைகள்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கிருதவான் கில கர்மாணி சஹராமயன கேசவா அதிமர்த்தியானி பகவான் கூடக கபடமானுஷா. பகவான் அவர் சும்மா தன்னை மறைச்சிட்டு கபடமாக மனுஷனாக தன்னை காண்பிச்சுக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே பகவான் தான். என்ன தான் தன்னை மறைச்சின்றார், அவருடைய லீலைகளில் வெளிப்பட்டது இல்லையா அவர் பகவான்னு, கிருஷ்ணன் பகவான்னு. இப்படி கோவத்தில் மேலே தூக்க முடியுமா, 16 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவரே கண்டுகளாம் குழந்தைகளாம் மாற முடியுமா பிரம்மோன்லையில். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். காலையை நத்தனம் பண்ண முடியுமா, பகாசுரம் வதம் பண்ண முடியுமா, போதனா மோட்சம் பண்ண முடியுமா, ஒரு ஜீவனுக்கு மோட்சத்தை கொடுக்க சக்தி யாருக்கு உண்டு, ஒரு குழந்தைக்கா, மனுஷ குழந்தைக்கா, பகவானால் மட்டும்தான் முடியும். அதை செய்து காட்டினாரே என்று சௌனகாதி மகரிஷிகள் அப்படிப்பட்ட தூய பாகவதர்களாக இருந்ததால் கேள்வியிலே பார்த்தா அவ்வளோ பக்தி துணிக்குது. அப்போ இதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூதர் வாக்களை எப்படி வரப்போது பாருங்கள், அருமையாக இருக்கும். சரி, இந்த கலியுகத்தில் தான் வந்து ஆகதம் ஆக்ஞாய க்ஷேத்திர பதம் வந்து 21. கலிமாகதம் ஆக்ஞாய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்க சத்திரேன கதாயாம் சக்ஷணாஹரே. இந்த கலியுகம் வந்து என்னென்னா, கலியுகன்றது என்னென்னா பூசல்கள் மலிந்துள்ள இரும்பு யுகம். இது ஒரே சண்டை சச்சரவுகள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள். பகவத் விஷயத்தில் வந்து சோம்பேறித்தனம். பாகவதம் படிக்கணும்னா ஒரு சோம்பல். இவ்வளோ பெரிய பாகவதத்தை நம்ம எங்கே படிக்கிறது, அடப்பாப்பா மற்ற வேலைக்கு பணம் சம்பாதிக்கிறதுலாம் கில்லாடிகளாக போகிறது. உடனே அறக்க பறக்க சாப்பாடு முறை கட்டின்னு போகிறோம். அதில் கில்லாடிகளாக இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல. இன்றைக்கி அதை கட்டணும், இது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். அதுக்காக என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும். ஏதோ ஒரு தேவைகளானது இவர்களை அவசரப்படுத்துது, பணம் சம்பாதிக்க ஓட வைக்குது, சுறுசுறுப்பாக்குது பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில். அப்போது கலிபுருஷன் எப்படி டைவெர்ட் பண்ணுறான் பாரு. இதே பகவான் நம்ம அடைய போகிற மனுஷ ஜென்மா தான் முக்கியமானது, ஆயுள் வீணாகுது அப்படின்னு இந்த ஒரு அவசரப்படுத்தி பகவத் விஷயத்தில் தீவிரமாக ஈடுபடுறாங்களா சுறுசுறுப்பாக, அது கிடையாது. அப்போ இது மறைச்சிட்டான் முக்கியமான விஷயம். ஆனால் இந்த பிறவியில் முடியக்கூடிய விஷயத்துக்கு அறக்க பறக்க ஓடுறோம். இந்த பிறவிலேயே முடியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, நடுவில் வந்த ஒரு விஷயத்துக்கு அது முக்கியத்துவமாக தோன்றி அந்த முக்கியத்துவமான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அறக்க பறக்க ஓடுறோம். ஆனால் எத்தனையோ பிறவிகள் எடுத்து ஏமாந்து போய் இந்த மனுஷ பிறவியில் தான் நாம் ஜென்ம கரையேற்றிக்க முடியும்னு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். இதில் வந்து இந்த காலத்து இந்த மனுஷ பிறவி முடியத்துக்குள்ளே நம்ம ஜென்ம லாபத்தை அடையணுன்ற விஷயத்தில் அறக்க பறக்க நம்ம இருக்க மாட்டேன்றோம். இதை பிரயோஜனப்படுத்திக்க மாட்டேன்றோம். இதில் சுறுசுறுப்பாக பக்தி விஷயத்தில் இருக்க மாட்டேன்றோம். மந்த மதையா, இதுதான் கலியினுடைய தோஷமே. எதில் மந்தமாக இருக்கிறோம், சோம்பேத்தனமாக இருக்கிறோம் பகவத் விஷயத்தில் வர்றதுக்கு. ஏன்னா மந்த பாக்கியாக இன்னும் பல பிறவிகள் எடுக்கணுன்ற துர்பாக்கியம் போல் இருக்குது. அதான் மந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இது மாதிரி. ஏன்னா உபத்ருதாக
மேலும் மேலும் கஷ்டங்களை படுறதை தவிர இவங்களுக்கு அதில் அந்த கஷ்டப்படுறது தான் அவங்களுக்கு சுகம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் அந்த கண்டிஷனில் நம்மளுக்கெல்லாம் சுகம் வருமா, நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வருமா, நம்மளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா அப்படின்ற நம்பிக்கை இழந்தவர்களாக, இறைவன் அற்றவர்களாக, காட்லெஸ் அப்படி நம்பிக்கை அற்றவர்களாக இவர்கள் இப்போ கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இதுதான் எதிர்காலம், இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். பணம் சம்பாதிக்கிறது, பணக்காரனாவது, தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, இந்திரியங்களை திருப்தி பண்ணுறது, உறவுகளை சந்தோஷப்படுத்துறது, மனைவி குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியம்னு இவங்க ஒரு கண்டிஷன் லைஃப்பில் இப்படி ஒரு மாயாஜாலத்தில் மயங்கி இருக்கிறவங்களுக்கு, இந்த குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு புரியாது. அவங்களுக்கு அதிமர்த்தியானி, இந்த மனுஷ செயல்களுக்கு மீறிய அந்த தெய்வீக செயல்கள் புரியவே புரியாது. அதுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா களி அந்த அளவுக்கு அவர்கள் மனசை இருட்டாக்கி வச்சுருக்கான். அதான் இங்கே சொல்ல களி ஆகதம் ஆக்ஞாயே. அப்போ என்ன பண்ணுறது, சவுனகாதி மகரிஷிகள் உஷாராயிட்டாங்க. அவர்கள் யாருன்னா சவுனகாதி மகரிஷிகள்லாம் பரம் பாகவதர்கள். அதனால் நம்மனா இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் சாக்ஷாத் பகவானுடைய ஒரு க்ஷேத்திரமே பகவானுடைய சாநித்தியம் நிறைஞ்சதாக இருக்கிறதுனா அது நைமிஷாரண்ய க்ஷேத்திரம் தான். அந்த க்ஷேத்திரமே பகவானா. அந்த இடத்துல கலிபுருஷன் வரமாட்டான். அதனால் சொல்கிற க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம், இது வைஷ்ணவ சம்பந்தமான க்ஷேத்திரம் அப்படின்றதுனால குறிப்பாக பகவான் பக்தர்களுக்கு என்று உள்ள ஒரு இடம் அதுதான். ஆசீனா தீர்க்க சத்திரேன கதாயம் சக்ஷனா ஹரேஹே. தீர்க்கன்னா நீடித்து நீண்ட காலமாக செய்யக்கூடியது சத்திரையாகும். யஜ்ஞம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடியக்கூடியது, ஒரு வருஷத்துலேயே அந்த இதெல்லாம் அஸ்வமேத யாகம் போன்றதெல்லாம். ஆனால் தீர்க்கம்னா நீண்ட வருஷமாக செய்யக்கூடியது சத்திரையாகும். அதில் எல்லாமே எஜமானர்கள், அதில் எல்லாருக்கும் பலன் உண்டு. ஆனால் மற்ற யக்ஞ தீட்சை அஸ்வமேதம் போன்ற ராஜசேவ யாகம் பண்ணுறோன்னா அது எஜமானனுக்கு தான் பலன் உண்டு. அப்போது ரித்விக்கள் யாகம் பண்ணி வைக்கிற ரித்விக்கள் இருக்காங்களே 4 பேர், உத்காதா, அவங்களுக்கெல்லாம் பலன் இல்லையான்னா அவங்க தான் தட்சிணை வாங்கிக்கிறாங்களே, அந்த தட்சிணை மூலமாக அவங்களுக்கு பலன் போயிடுது. எஜமானனுக்கு தான் அந்த யாகத்துடைய பலன் சேருது இல்லையா. இது தீர்க்க சத்திரன்றது மட்டும் எப்படின்னா எல்லாருக்குமே எல்லா பலன்களும் உண்டு, எல்லா ரிஷிகளுக்கும் இதில் சமபாகம் உண்டு. ஏன்னா இதில் எல்லாருமே அதிகாரிகள். இதுதான் ஆசினா தீர்க்க சத்திரேன கதாயாம் சக்ஷனா ஹரேஹே. கலியுகம் துவக்கி விட்டதை நன்குணர்ந்து பரமபுருஷரின் உன்னதமான செய்தியை நீண்ட காலம் தொடர்ந்து செவியுறுவதன் வழியாக யாகம் இயற்றுவதற்காக. ஏன்னா அந்த காலத்தில் யக்ஞசாலையில் தான் யாகங்கள் நடத்துவாங்க. அந்த யக்ஞசாலையில் தான் இந்த கதையெல்லாம் நடக்குமா. ஒன்று கோயில்களில் நடக்கும். அந்த கதை சொல்கிறவங்களுக்கு தனியாக ஒரு கிராமம், அவங்களுக்கு ஒரு வீடுகள் கொடுப்பாங்க, பசுக்களை தானம் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து அவங்கள கதை சொல்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. அது புராணகர்த்தா, அதான் ஒரு சூதர்களுடைய வம்சம்னு சொல்லுவாங்க. அது சூத வம்சம்னா அந்த கதை சொல்லக்கூடிய வம்சம். அதில் வந்தவர் தான் இந்த ரோமஹர்ஷனர், அவருடைய பிள்ளை இப்போ உக்கரஸ்ரவஸ். சூதன்ற பெயர் குலப்பெயர், அந்த கதை சொல்கிற குலத்தில் வந்ததுனால. இவர்கள் ராஜாக்களுடைய புகழையும் பௌதிகமான ராஜாக்களுடைய புகழையும் பாடுவாங்க இவங்க, இந்த குலத்தில் வந்தவர்கள். ஆனால் அந்த ராஜாவோட வரதராஜனுடைய புகழையும் நடராஜனுடைய புகழையும் பாடணும் அப்படின்ட்டு தான் சிவபுராணங்களும் விஷ்ணு புராணங்களும் இவங்கெல்லாம் சொல்ல வந்தவங்க. யார் இந்த சூதர், யார் உக்கரஸ்ரவஸ் என்ற பெயருடைய சூதரும் அவருடைய அப்பா ரோமஹர்ஷன் போன்றவர்கள்லாம் இந்த சூத பரம்பரையில் வந்தவங்க தான் இவங்க. சூதர்ன்றது குலத்தொழில். அப்போ ராஜாவுடைய புகழை பாடினா பொன்முடிப்பு கொடுப்பான், அது அல்ப பலனாச்சு. அதனால தான் மகாமதியம்ன்ற ஒரு பெயர் வருது. மகாமதியம்னு பாகவத மகாத்மியத்தில் சூதரை சொல்கிறாங்க. ஏன்னா சிறந்த புத்திமானம். ஏன்னா அவர் வாழ்க்கையில் பகவானுடைய புகழை பொன்முடிப்பு கொடுக்கின்ற ராஜாவுடைய புகழை பாடுறதை காட்டிலும், அவருடைய வம்ச பரம்பரை கதைகளை பேசுறதை காட்டிலும், பகவானுடைய வம்ச பரம்பரை கதைகளை, பகவானுடைய அவதார கதைகளை பேசுறது தான் சிறந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு மகாமதியம் அப்படின்னு சிறந்த புத்திமானாக இந்த பகவத் கதைகளை சொல்ல உட்கார்ந்தாராம் சூதர். சரி, அதனால் அப்படிப்பட்ட கலியுகம் துவங்கிவிட்டதை நன்குணர்ந்து பரமபுருஷர் உன்னதமான செய்தியை நீண்ட காலம் தொடர்ந்து செவியுறுதன் வழியாக யாகம் இயற்றுவதற்காக புனிதமான இடத்தில், அதான் அந்த யக்ஞசாலையில் கதாபிரவேசம்.
இந்த யக்ஞசாலையில் புனிதமான இடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம் அப்படின்னு சௌனகாதி மகர்ஷிகள் சொல்கிறாங்க. பொருளுரை: பொன்யுகமான சத்தியுகத்திலும் வெள்ளி அல்லது செம்பு யுகங்களாக திரேதா அல்லது துவாபர யுகங்களிலும், வெள்ளி யுகமாக சொல்லப்படுகிறது தான் திரேதா யுகம், செம்பு யுகமாக சொல்லப்படுறது தான் துவாபர யுகம், கலியுகம் இரும்பு யுகமாக சொல்லப்படுகிறது. இந்த கலியுகம் தன்னுணர்வு பெறுவதற்கு சற்றும் பொருத்தமில்லாததாக இருக்கின்றது. அவ்வளோ தோஷங்கள் நிறைஞ்சிருக்கிறது இந்த கலியுகம். 1,00,000 ஆண்டுகள் ஆயுட்காலமாக கொண்ட 1,00,000 ஆயுட்காலமாக கொண்ட சத்தியுகத்து மக்களால் தன் உணர்வுக்காக நீண்ட கால தியானத்தை செய்ய முடிந்தது. 10,000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட திரேதாயுகத்தில் மிகப்பெரிய யாகங்களை செய்வதன் மூலமாக தன்னுணர்வு அடையப்பட்டது. தன்னுணர்வுன்றது இந்த ஆத்ம உணர்வு. மேலும் 1000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட துவாபர யுகத்தில் பகவானை வழிபடும் முறையால் தன்னுணர்வு பெறப்பட்டது. ஆனால் 100 ஆண்டுகளை மட்டுமே அதிகபட்ச ஆயுள் காலமாக கொண்டதும் அதனுடன் பல்வேறு கஷ்டங்களை கொண்டதுமான இக்கலியுகத்தில் பகவானின் புனிதமான நாமம், புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள முறையாகும். அதாவது இப்போ மக்களுடைய ஆயுசும் குறைவாக இருக்குது. 100 ஆண்டுகளே அதிகபட்சமாக இருக்குது. அதுவே பெரிய விஷயம். 100 ஆண்டுகளை தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இந்தியாவில் பார்த்தா 60 வயசில் 70 வயசில் 39 வயசில் ஹார்ட் அட்டேக்குன்றான். அது எல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி நோய்கள்லாம் வந்துடுது. கேன்சருன்றாங்க, இதுன்றாங்க, பிபி சுகருன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்போ அதுலேயும் அந்த ஆயுஷ் வரைக்குமாவது சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்து தான் அவர்கள் கடைசியில் எவ்வளோ பெரிய பணக்கார எத்தனையோ கோட்டீஸ்வரன் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிம்பிளாக முடியுது. இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேரை பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்குது. இந்த யூடியூப்பில் வந்துன்னு இருக்கும். மனசே கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பேர் கோட்டீஸ்வரர்கள் அவர்களெல்லாம் நிலைமை என்ன சிம்பிளாக முடிச்சிது. என்ன பணம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? 60 வயசில் 50 வயசில் 40 வயசில் 39 வயசில் 20 25 வயசில் என்னென்னவோ நடக்குதுன்றாங்க. ஓகே, அதெல்லாம் வேணாம். நம்ம அமங்கலமாக அதில் நான் இப்போ சொன்னால் சில பேருக்கு அமங்கலமாக தோணும். ஆனால் அதெல்லாம் சொன்னால் வைராக்கியம் வரும் கண்டிப்பாக. அது மாதிரி நோய்கள்லாம் வருதுன்னு சொல்ல வரேன். அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி வரக்கூடாது யாருக்குமே. கண்டிப்பாக பகவத் பக்தர்களுக்கு பகவானை ரட்சிக்கப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த கலியுகம் ரொம்ப ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன செய்தோம்னா பகவானுடைய புனிதமான நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நிறைய நாமக்களை சாண்டிங் பண்ணணும். பகவானுடைய புகழை பற்றி இந்த பேசுகிறோம் இல்லையா, கிருஷ்ணன் ராமனுடைய புகழ், இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பகவானுடைய சாநித்தியம் நமக்குள்ளே பெருகும். நாமம், புகழ் மற்றும் பகவானுடைய லீலைகள், லீலா வினோதங்கள், கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி பேசுறது தான், கேட்பதும் அதை பற்றி பாடுவதும் தான் அந்த நமக்குள்ளே தூங்கி கிடக்கிற அந்த ஆத்மாவை, இந்த தேக உணர்வு மறைஞ்சி ஆத்ம உணர்வை தட்டி எழுப்பக்கூடியது. இந்த கிருஷ்ண உணர்வை நமக்குள்ளே தூங்கி கிடக்கிற, நம்ம கிருஷ்ணனுடைய அம்சம்ன்றதை நம்ம மறந்துருக்கிற அதை விழித்தெழ செய்யக்கூடியது இதுதான். எது பகவானுடைய நாம சங்கீர்த்தனமும், பகவானுடைய புகழை பாடுறதும், அவனுடைய லீலைகளை பற்றி ஸ்மரணம் பண்ணுறதும், பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கிறது தான் அந்த தூங்கி கிடக்கிற கலியுகத்தில், இந்த சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த யுகத்தில் தோஷங்களால் மறைந்திருக்கின்ற அந்த கிருஷ்ண உணர்வை தூண்டுகின்ற அந்த உணர்வு எப்போ தட்டி எழுப்பப்படும்னா பக்த சங்கத்தில் இது போல் கிருஷ்ண கதைகளை பற்றி பேசும்பொழுது தான். வேறு எதனாலே முடியாது. கலியுகத்தில் தான் ஒரே வழி. அதனால் சொல்கிறார், பகவானின் புனிதமான நாமம், புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள முறையாகும். அதுதான் இது தெரிஞ்சதுனால தான் நைமிஷாரண்ய முனிவர்கள் பகவானுடைய கதைகளை கேட்கிறார்கள். நைமிஷாரண்ய முனிவர்கள் குறிப்பாக பகவானின் பக்தர்களுக்காக வென்றே
தங்களுக்காக கூட இல்லையா, அந்த கலியுக மக்கள்லாம் கரையேறினதுக்காகவே பக்தர்களுக்காக வேண்டி இந்த பாகவத்தை வாங்கி கொடுக்குறாங்க நமக்காக. பக்தர்களுக்காக வேண்டி இருந்த இடத்தில் இந்த யாகத்தை துவங்கினர். இந்த யாகம் எதுக்கான? கிருஷ்ணனுக்கு திருப்திக்காக, பகவத் திருப்தியர்த்தமாக யாகங்களை செய்கிறார்கள். பகவான் திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னா, பகவான் திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா, உலக மக்கள் சேமமாக இருக்கணும், கலியுக மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவளை இவரெல்லாம் பக்திக்கு வந்துடணும், பகவான் அடையணும். அந்த நோக்கத்துக்காக தான், அந்த பரந்த மன நோக்கத்துக்காக தான் அவர்கள் யாகங்களே செய்கிறாங்க. தங்களுக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர்கள் பக்குவமானவர்கள், சவுனகாதி மனுஷிகள். பக்குவமடையாத கலியுக மக்கள் பக்குவம் அடையணுன்றதுக்காக பகவான்கள் பிரார்த்தனை நிமித்தமாக இந்த யாகங்களை அனுஷ்டிக்கிறார்கள், சத்திர யாகத்தை. அதுக்காகவே தீக்ஷா நியமத்தோடு தொடங்கினார்கள், நீண்ட காலமாக யாகம் நடத்துவதாக. தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக பகவானின் திருவிளையாடுகளை கேட்பதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து கொண்டனர்கள். ஆனால் அந்த யாகத்தில் நடுவில் கிருஷ்ண கதைகளை கேட்கறதுக்கு தங்களை அவகாசங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். வெளியில் கேட்குறவங்களும் நாங்கள் யாகம் பண்ணுறோம் அப்படின்னும். ஆனால் அதை விட, அந்த யாகத்தை விட பவர்ஃபுல்லானது என்னென்னா பகவான் நாம சங்கீர்த்தன யஜ்ஞமும் இந்த பகவானுடைய கதைகள் ஆகிய ஸ்ரவண யஜ்ஞமும். இந்த கதா ஸ்ரவண யஜ்ஞம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி, கலியுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டது. யாகங்கள்லாம் திரேதாயுகத்தினுடைய தர்மம். அப்போ யாகங்கள் நடத்துகிறாங்களேன்னா மக்களுக்கு கேட்கறதுக்கு நான் யாகம் பண்ணுறேன்னு சொல்கிறது. ஆனால் சக்ஷனா ஹரேஹே, கதாயாம் சக்ஷனா ஹரேஹே, பகவத் கதைகளை கேட்பதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டாடலாம். இதான் நோக்கமே, யாகம் நடத்துவது நோக்கம் இல்லை. அந்த யக்ஞ சதஸில் பகவானுடைய கதைகளை கேட்பதற்கு தங்களை தயார் பண்ணி, ஏன்னா இந்த கதைகளும் நாம சங்கீர்த்தனங்கள் தான் சீக்கிரமாக மக்களை பியூரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால. சரி, அதனால் பகவானின் பக்தர்களுக்காக வென்றே இருந்த இடத்தில் இந்த யாகத்தை துவங்கினர். தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக பகவானின் திருவிளையாடுகளை கேட்பதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து கொண்டனர். இதான் புரிஞ்சுக்கணும். இம்முனிவர்களின் உதாரணத்தின் மூலமாக பாகவதத்தை தொடர்ந்து கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு உரிய ஒரே வழி என்பதை ஒருவர் உணர வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். கலிமாகதம் ஆக்ஞாய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்க சத்திரேன கதாயாம் சக்ஷனா ஹரிஹே. எங்களுடைய நேரத்தின் வசதிக்கேற்ப கதாயாம் ஹருனுடைய கதைகளை கேட்பதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டோம். 1000 வருஷம் கிருஷ்ண கதைகளே கேட்டு நிறலாம் அப்படின்னு தங்கள் வாழ்க்கையை கிருஷ்ண கதைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. சரி, அந்த பிரார்த்தனையுடைய பலன் என்னென்னா கலியுக மக்கள் எல்லாரும் கரையேறணும். அதான் நோக்கமே. சரி, அதனால் இந்த கலியுகத்தில் இதுதான் ஒரே வழி, பகவான் புகழ பாரத் தான், நாமசங்கீர்த்தனம் பண்ணது தான். மற்ற முயற்சிகள் எல்லாம் எவ்விதமான நற்பலன்களையும் அளிப்பவை அல்ல. அதுக்கெல்லாம் தகுதியான யுகம் இது கிடையாது. யாகங்களாலேயோ தபசனாலேயோ பூஜை புனஸ்காரங்களாலேயோ பகவானுடைய அருளை பெறுவதற்கான வழி, பகவான் அருளை பெறுவதற்கான தகுதியான யுகம் இந்த யுகம் கிடையாது. கலியுகத்தில் இது துவாபர யுகத்தில், திரேதாயுகத்தில், கிருதயுகத்தில் சாத்தியம், கலியுகத்தில் கிடையாது. கலியுகத்தில் பகவான் கதாசிரவணம் நாமசிங்கத்தனம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவை அதனால் மற்றதெல்லாம் மற்ற முயற்சிகள் எல்லாம் எவ்விதமான நற்பலன்களையும் அளிப்பவை அல்ல என்பதால் அவை நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே உள்ளன. சும்மா உட்காந்து தியானம் பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணாத. அந்த சமயத்தில் நாமசிங்கத்தனம் பண்ணு, பிரயோஜனமாக படும். ஆமாம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இல்லை அது பெருசாக கஷ்டமாக இருந்தால் ராம 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 ராமன்னு பகவான் நாமகீர்த்தனம் பண்ணு. இப்போ தான் டைம் கரெக்டாக காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்துகிறேன். சரி, ஆனால் மற்றதெல்லாம் நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே உள்ளன. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் பாகவத தர்மத்தின் இம்முறையைத்தான் பிரச்சாரம் செய்தார். எனது நாமசங்கீர்த்தன முறையை இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை, முக்கியமாக பகவத்கீதையின் செய்தியை பரவலாக பிரச்சாரம் செய்யும் கடமையை ஏற்க வேண்டும் என்று அவர் சிபார்சு செய்துள்ளார். யார்? சைதன்ய மகாபிரபு. பகவத்கீதையின் போதனைகளில் ஒரு உறுதியாக நிலை பெற்றதும் சபாஷ். ஆன்மீக தன்னுணர்வில் மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை பெற ஸ்ரீமத் பாகவதத்தை கற்கும் பணியை அவர் மேற்கொள்ளலாம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காரு? பகவத்கீதையின் போதனைகளில் ஒரு உறுதியாக நிலை பெற்றதும் ஆன்மீக தன்னுணர்வில் மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை பெற ஸ்ரீமத் பாகவதத்தை கற்கும் பணியை அவர் மேற்கொள்ளலாம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
இப்போ பாகவதத்தோடு பூர்த்தி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பகவத்கீதை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பிரபுபாதா சொல்லியிருக்கார், குருநாதர் சொன்னார்னா அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஒபீடியண்ட்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது ஃபஸ்ட்டு பகவத்கீதையினுடைய உபதேசங்களை நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் பதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகவதத்தில் அணுகணும்னா பக்தி சும்மா ஜம்முன்னு பிரவாசிக்கும். கிருஷ்ணனை பற்றி புட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் யார், கிருஷ்ணனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கிருஷ்ண லீலைகளை நம்ம படித்தோம்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். கிருஷ்ணரை பற்றி ஏதோ பகவான் அப்படின்ட்டு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதும் பகவான்ன்றது நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண மனுஷ நிலையிலேருந்து பகவான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோன்னா ஓரளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. பகவான்னா எந்த விதத்தில் ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடாது. பகவான் ஒரு வார்த்தையில் நம்ம நாங்கள் தான் சொல்லிடலாம், பெரிய விஷயம் இல்லை. பகவான் ஒரு வார்த்தையில் சொல்கிறவங்களாம் கிருஷ்ண பக்தர் அப்படியே தலைச்சி நிற்கிறாங்களா, பௌதிக விஷயத்தில் உழலாமல் இல்லையா? உண்மையிலேயே நீ பகவானாக நீ தெரிஞ்சு வச்சுருந்தா கிருஷ்ணனை, நீ இப்படி இருக்க மாட்டேன், பௌதிகத்தில் உழல மாட்டேன், உலகத்தில் எந்த ஆசைகளும் அற்றவனாக மாறிடும். அப்போ நீ சரியாக தெரிஞ்சிக்கலை. அப்போ சரியாக தெரிஞ்சிக்கிறதுக்கு பகவத்கீதை அணுகணும். அப்போ தான் பர்ஃபெக்ட் நாலேஜ். பகவத்கீதை பகவானாலே நேரடியாக உபதேசிக்கப்பட்ட அந்த கீதையை சரியாக தெளிவாக தத்வதா ஜென்மகர்மச்சு மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. வேத்தி தத்வதனா உள்ளது உள்ளபடி பர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதையை கண்டிப்பாக அணுகணும். பகவத்கீதையினுடைய ஞானம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா பாகவதம் உங்களுக்கு சலசல அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க. கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சிக்காமல் எப்படி கிருஷ்ண பக்தி பண்ண முடியும்? ஒருத்தர் மேலே பக்தி வரணுன்னா சும்மா வந்துடுமா? அவன் லீலைகள் கேட்டவனே வந்துச்சு. லீலைகள் கேட்டால் கூட லீலைகள் பண்ணுறவன் யார், அவனுடைய உண்மை ஸ்வரூபம் என்ன, அது எப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லிடுறோம். வார்த்தையில் சொன்னால் போதாது, அது நீ எந்தளவுக்கு அனுபவிச்சிருக்க, நீ எந்தளவுக்கு ஆத்மபூர்வமாக ஆத்மார்த்தமாக ஸ்வானுபாவம்னு சொல்கிறாரு சுகாச்சாரியர். அவர் அனுபவிச்சிருக்கார், அதனால் அவர் சொல்கிறாரு. ஆத்மார்த்தமாக கிருஷ்ணனை உண்மையாக உணர்ந்திருக்கார். அதனால் கிருஷ்ணனை பற்றி அப்படி புகழ்ந்து பேச முடியும் அவரால். நம்ம அந்த நிலையிலையா இருக்கிறோம், அந்த பிரம்மபூத நிலையிலையா இருக்கிறோம். அந்த பிரம்மபூத நிலையில் அடையணும்னா கிருஷ்ணரை பற்றி ஆழ்ந்து ஒரு குரு மூலமாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அது பகவத்கீதையோட ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜ் கொடுக்கக்கூடிய புஸ்தகம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், முதல் பகவத்கீதையை படிச்சுட்டு அப்புறம் பாகவதம் படிங்க. அதுதான் பிரபுபாதா சொல்கிறார். பிரபுபாதா தானாக சொல்லலை, குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் இவர் அப்படியே சொல்கிறார். நம்ம நினச்சிப்போம் பிரபுபாதா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பகவத்கீதை ஃபஸ்ட்டு பாகவதம் படிக்கணும். இல்லை, பிரபுபாதாவுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ குருமார்கள் முன்னாடி இருந்த சைதன்ய மகாபிரபு வகுத்து வச்ச அந்த வழியை தான் பின்பற்றுகிறார். நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பகவத்கீதையை படிங்க. பகவத்கீதையில் தான் உண்மையான நாலேஜ், கிருஷ்ணனை பற்றி, நம்மளை பற்றி, நாம் யார், பகவானுக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது, எந்தளவுக்கு உண்மையானது, அது எப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றத நம்ம பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதையை கண்டிப்பாக அணுகி ஆகணும். பகவத்கீதையில் நல்லா ஆழ புரிஞ்சிக்கிட்டு அதை நல்லா கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ கிருஷ்ணனுக்கு நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எந்த கலகு. அப்போது உங்கள் பக்தி அதற்கு பிறகு நீங்கள் பாகவதத்தை நெருங்கும்பொழுது அனுபவமாக இருக்கும். யார் இந்த ஞானத்தில் பிரம்மபூத நிலை அடையணும்னா அது பகவத்கீதை தான். அது பிறகு மத்பக்திம் லபதே பராம்ன்ற அந்த நிலையை அடையணும்னா அது பாகவதம். அப்போ பிரம்மபூத நிலையில் அடையும் போதே உனக்கு என்ன சோச்சதி என்ன காங்ஷதி, சோகத்தினால் கவலைப்பட மாட்டீங்க, உலக விஷயமான ஆசைகள் அற்று போயிடும். எது இந்த பிரம்மபூத நிலை சித்திக்கும் போதே. அதுக்கு பிறகு மத்பக்திம் லபதே பராம்ன்றது பகவத்கீதை சொல்ல. அது என்னென்னா பாகவதம் படிக்கும்போது அந்த பக்தியில் நீங்கள் தலைச்சிட்டு இருப்பீங்க. பக்தியில் அது பரிபூர்ணமாக அனுபவமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா நான் தெரில. அப்போ நாம் பிரம்மபூத நிலை அடையத்துக்கு கிருஷ்ண பக்தி தான் சரியான வழி. அந்த கிருஷ்ணனை பற்றி எவ்வளோக்கு ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ உலக விஷயங்கள்லேருந்து நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுலேருந்து விலகிறோம். சொல்ல புரியுதா? இப்போ என் பத்னி எப்படியாப்பட்டவ, என் பிள்ளைகள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்கள் நல்நடத்தை உடையவர்களாக கேட்டு அப்படின்னு அதை பார்த்து அவர்களை நம்ம கண்டிஷன் பண்ணுறோம் இல்லையா?
எதனால் அவரை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுனால மேலும் மேலும் கலங்கம் தான் அதிகமாகுது, நம்மளுக்குள்ள கோபதாபங்கள் தான் அதிகமாகுது இல்லையா? ஏன்னா ஒரு மனுஷனை பற்றி அவளுக்குள்ள தீய குணங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு கோபம் உண்டாகுது, அவள் நற்குணங்களை பார்த்தோன்னே அவளுக்கு சந்தோஷம் உண்டாகுது. இப்படி தான். அப்போது உலக விஷயத்தில் இந்த ஆழ்ந்து போக போக மேலும் மேலும் பிறவிகள் தான் உண்டாகும், கலங்கணும். இதே பகவான் விஷயங்களை ஆழ்ந்து போக 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 உலக விஷயங்களும் உங்களை அறியாமலே வைராக்கியம் அடைகிறீர்கள், சிறந்த ஞானத்தில் நிலைபெறுகிறீர்கள், நீங்கள் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைபெறுகிறீர்கள், கிருஷ்ணனிடத்தில் டீப்பாக ஈடுபட. அதுதான் பகவத்கீதை. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகவத்கீதையில் நம்ம பூர்ணமாக ஈடுபடணும்னா நம்ம பகவத்கீதையை இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் பர்ஃபெக்டாக படிக்கணும், பொறுமையாக படிக்கணும், ரொம்ப அவசரமே இல்லை. பகவத்கீதை மட்டும் வாழ்நாள் முழுவதும் படிச்சுட்டே இருக்கலாம், நீ பாகவத்துக்காக வரலாம் கூட பரவாயில்ல. ஏன்னா அவ்வளவு ஆழ்ந்த பகவானுடைய பெருமைகள் அப்படி இருக்குது அதில். ஆனால் பகவானே சொன்னால் தானே அவருடைய பெருமைகள் பகவானே சொல்கிறார், ரிஷிகளாலையும் தேவர்களாலையும் என்னுடைய வைபவத்தை அறிய மாட்டார்கள். ஏன்னா என்னை பற்றி நானே சொன்னால் தான் தெரியும், பகவானே தன் பெருமையை சொல்கிறானே அப்படின்னு நினைப்போம். ஏன்னா வேறு யாரும் தெரிஞ்சவங்க இல்லையே. ரிஷிகள்லாம் கூட ஓரளவு சொல்ல முடியும் பகவான்னு, இன்னும் அதுக்கு மேலே உள்ள விஷயங்கள்லாம் பகவானே சொன்னால் தான் தெரியும். தேவரெல்லாம் கூட ஓரளவுக்கு சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதுக்கு மேலே பகவானே தன் உலகத்தில் எப்படி இருக்கிறான் அப்படின்றது பகவானே சொன்னால் தான் புரியும். அதுதான் பகவானே சொன்ன கீதை பகவத்கீதை. ஆனால் ரிஷிகளாலும் தேவர்களாலும் என் வைபவத்தை அறிய மாட்டார்கள். அப்போ அவங்க சொல்கிற விஷயம் ஓரளவுக்கு தான். ஆனால் நானே சொன்னேன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். அதுதான் பகவத்கீதை. அதான் பகவானுடைய உபதேசம் கீதை, பகவத்கீதை. இங்கே கிருஷ்ணராக இருந்து பேசலை, அர்ஜுனுடைய நண்பனாக பகவானாக இருந்து பேசுகிறார். அதனால தான் பகவத்கீதைன்னு பேர், இல்லை கிருஷ்ணகீதைன்னு பேர் வந்திருக்கும். பகவானாக இருந்து பேசுகிறாருன்னு நம்மளுக்கு நல்லா புரியும். அது படிக்கும்போதே தன் சொந்த உலகத்தில் எப்படி இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்ற அவரே வெளிப்படுத்துகிற ரகசியம்தான் அந்த பகவத்கீதை. அதை படிச்சுட்டு பர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னு சொன்னால் அப்புறம் நீ பாகவதம் படித்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதுவே மகான்கள் சொன்ன முறைப்படி போனோம்னா தெய்வீகமாக ரொம்ப சாஃப்ட், அதெல்லாம் ஸ்மூத்தாக போகும், சந்தோஷமாக போகும், மனசு நல்ல பக்குவத்தில் இருக்கும், ஹை லெவலில் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் மனசு நல்ல பக்குவ நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய அல்ப விஷயங்களில் பார்த்து முன்னெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மனசு நொந்து போனீங்கள, கோவப்பட்டீங்கள, கவலைப்பட்டீங்கள, ஆசைகள் பட்டீங்களா, அதை ந சோச்சதி ந காங்ஷதி. இந்த நிலைகள்லாம் நீங்கள் திறக்கணுன்னா பகவத்கீதையை பிரம்மபோத நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பகவத்கீதையை பர்ஃபெக்டாக படிக்கணும். பிரபுபாதனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் கரெக்டாக முறையாக நம்ம போனோம்னா பர்ஃபெக்ட். அதுக்கு பிறகு நீங்கள் பாகவதத்தை அணுகும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ படிக்கிற பாகவதத்துக்கும் நீங்கள் பகவத்கீதை பர்ஃபெக்டாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு நெருங்குகிற பாகவதத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் உங்கள் மனோநிலையே ஒரு உன்னத ஸ்திதியில் வேறு லெவலில் இருக்கும். அது கண்களில் கண்ணீர் வந்துடும், பா என்ன மாதிரி இருக்குது, எப்படி சொல்லியிருக்கார் பிரபுபாதா அப்படின்னு. இப்போ நான் கூட ஏதோ ஆர்வத்தில் இந்த பாகவதம் அப்படியே டைரெக்டாக தொடங்கிட்டேன். ஆனால் நம்ம பகவத்கீதை படிக்கலாம், பகவத்கீதை படிச்சுட்டு பாகவதம் படிக்கலாம். அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே படிச்சுட்டு, அதுக்கு பிறகு நம்ம டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை டீப்பாக நினைக்க முடியும்னா, இப்போது சவுனகாதி மகர்ஷிகள் கேள்வி கேட்டாங்க, சூத்திர பதில் சொன்னார் அப்படின்றது தான் நம்மளுக்கு புரியும். பகவானை பற்றி கேட்டாங்க, அது நல்லதாக. பாகவதம் சூப்பர் ஸ்வீட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாகவதோட ஸ்வீட்டு வேறு எதுவும் இல்லை. அந்த ஸ்வீட்டினுடைய தரம் தெரிஞ்சுக்கணுன்னா அது பகவத்கீதை தான் போகணும். அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். பகவானை பற்றி டீப்பாக அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம படிக்க 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 பகவானத்தில் உண்மையான பக்தி உண்டாகும். இப்போல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய பக்தி பாகவதம் கேட்டு கதைகள் கேட்டு ஆஹா ஓஹோ அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு ஏதோ அவருடைய அதிசயங்களை பார்த்து நம்மளுக்கு பக்தி வர்றதுன்றது ஒரு ஆழமாக இருக்காது. இது எப்போனாலும் மாறிடும். ஆனால் பகவானுடைய சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பகவத்கீதையில்
அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அப்புறமா நீங்கள் உங்களை யாரை கலைக்க நினச்சாலும், எந்த தேவதையை வசத்தியாக நினச்சாலும், இந்த இந்த நன்மைகள் நடக்குது, அந்த நன்மைகள் நடக்குது, 1000 பேர் பல விதங்கள் தேவர்களே வந்து உங்கள் மனசை கலைச்சாலும் நீங்கள் கலைய மாட்டீங்க. ஏன்னா பர்ஃபெக்ட் நாலேஜில் நீங்கள் இருக்கீங்க பகவத்கீதை படித்து. இப்போ கிருஷ்ண பக்தி நான் எப்படி படிப்பீங்கன்னா வேறு லெவலில் படிப்பீங்க. அதெல்லாம் இதான் சொல்கிறேன். சுகாச்சார நிலையில் பாகவதம் புரிஞ்சுப்பீங்க. புரியுதா? எதனால் நான் சுகாச்சார வாக்கில் பரிசுத்து சுகாச்சாரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டான்னா அது சுகாச்சார வாக்கில் கேட்டதுனால. அது மாதிரி அந்த சுகாச்சாரியார் எந்த நிலையில் புரிஞ்சுக்கினாரோ பாகவத தர்மத்தை, எந்த நிலையில் நாரதர் புரிஞ்சிருந்தாரோ பாகவத தர்மத்தை, எந்த நிலையில் பிரகலாதர் புரிஞ்சிருந்தாரோ பாகவத தர்மத்தை, அந்த நிலையில் இப்போ வியாசருக்கு தெரியாத விஷயமா? அவரே வந்து என்னன்னா பகவத்கீதையே எழுதினவர். ஆனாலும் அவருக்கு நம்மள மாதிரி பக்குவம் இல்லாமல் இல்லை. அவருடைய நிலை வேறு. அவருக்கு எல்லா வேதங்களுக்குரிய எல்லா அறிவுகளும் இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன குறை தான் இருந்தது. அந்த சின்ன குறை மிஸ் ஆனால் கூட மனசில் சாந்தி இருக்காது. அந்த பகவானை திருப்திப்படுத்தாத விஷயம் நமக்கு சாந்தி கொடுக்காது. நாரதனுடைய வாக்களை கேட்ட உடனே, அந்த உபதேசத்தை கேட்ட உடனே தான் இப்போ தான் அந்த கிளம் அகிலமாக மாறி போச்சு. அந்த குறையானது நிறைவடைந்தது, பூர்ணமானது. அப்போது நம்ம வியாசர் நிலைக்கா யோசிச்சு பாருங்கள். அப்போ வியாசருக்கே எல்லாம் தெரிஞ்சு அவருக்கே அந்த நிலமைன்னா, ஒரு குரு வேணும்னா, அந்த பர்ஃபெக்ட் நாலேஜ் வேணும்னா, பகவானுடைய பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது அதிகமாக வேணும்னு சொன்னால், அப்போ நம்மளாம் எந்த மூலிகை? அப்போ நாம் பர்ஃபெக்ட் நாலேஜ் இல்லாமல் நாம் வந்து டைரெக்டாக இவர் நிறைய எழுதிட்டு அதில் பகவத்கீதையும் லைட்டாக இது பண்ணிட்டார். ஆனால் பகவத்கீதை நோக்கம் என்ன? பகவான். அதுதான் நாரதர் கொஞ்சம் அதை கிளிக் பண்ணி விட்டார். அதுக்கு பிறகு வியாசர் ஆனந்தமாக அனுபவித்து பாகவதம் எழுதினார். வியாசாச்சாரியார் அவருக்கே அந்த நிலைமை. அப்போ நாமெல்லாம் டைரெக்டாக பாகவதம் படித்தா நமக்கு புரியுமா? ஆனால் பகவத்கீதையில் பகவானுடைய ஞானத்தை பர்ஃபெக்டாக உணர்ந்துட்டு நம்ம பாகவதம் படித்தோம்னா அப்புறம் குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகேவா? சரி. நாமளாக புரிஞ்சுக்கின பகவானை பற்றினா புரிஞ்சிக்க முடியாது. ஒரு மகான்கள் வாக்களை கேட்டு புரிஞ்சுக்கினா நல்லா புரிஞ்சுக்கலாம் பகவத்கீதை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பகவத்கீதை படிப்போம், அப்புறம் பாகவதத்துக்குள்ளே நெருங்குவோம். இது இப்போ இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாம் முடிஞ்சால் பகவத்கீதை தனியாக ஒரு செக்ஷனும் பாகவதம் தனி செக்ஷனும் படிக்கலாம். குழப்பத்தை உண்டாகிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. தெளிவாக ஒரே விஷயத்தை ஸ்ட்ராங்காக படித்தா நல்லா ஆழ்ந்து படிக்கலாம். அதில் மனசு ஒருமுகப்பட்டு நல்லா டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் கிருஷ்ண பக்தியில். ஆனால் பகவத்கீதைன்றது பகவானுடைய அறிவு, பகவானுடைய விஞ்ஞானம், பகவானுடைய அபிப்பிராயம். பகவத்கீதை படிச்சுட்டு நீ பாகவதம் படித்தோம்னா கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பக்தியிலேருந்து உங்களை யாரும் விலக வைக்க முடியாது. கிருஷ்ண பக்தியில் நீங்கள் உச்சநிலையில் இருப்பீங்க. இதுதான் விசேஷம். சரி, ஓகே, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு சீதாபதி ராம 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 ராம. श्री राम राम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भवन की जय, श्री भगवद्गीता भवन की जय, श्रील प्रभुपाद की जय, साधु साधु मंडली की जय. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे नाम संगीत की जय, सीतापति राम राम राम. राम नाम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम.